ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோர்ஸில் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சாச்சுப்பா, நல்லபடியாக நாங்கள் கிளம்பிட்டோம் மாஸ்பான்னு சொல்லி கேட்டால், நம்ம செந்தில் ஒரு பக்கம் கட்டுக்கட்டாக பணத்தை கொண்டு வந்து விரிச்சு என்றாரு. யார்ப்பா கொடுத்தான்னு சொல்லி கேட்கா, மீனாவுக்கு அவங்க மாமனார் கொடுத்த மாதிரி எனக்கு ஏன் மாமனார் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மீனாவுக்கு அவங்க மாமனார் கொடுத்தது மீனா என்றைக்குமே செலவு பண்ண மாட்டாங்க, பத்திரமா வச்சிருந்து திரும்ப அவங்கள்ட்டே கொடுத்துருவாங்க. இல்லையா பொறுப்பாக ஏதாவது பண்ணுவாங்க. ஆனால் நீ அப்படி இருப்பியாப்பா, வந்தோடனே இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா, ஆன்லைன் ஷாப்பிங் போகலாமா, இதிலே தான் உங்கள் கவனம் இருக்குது. அப்புறம் எப்படிப்பா உருப்படியாக போகிறப்ப அது என்னச்சா தான் கவலைப்படுறாங்க. நம்ம அரசிக்கு அமௌண்ட்டு கொடுக்க வேணாம் வாங்காதரி அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சாடையில் காமிச்சு நம்ம கொமதியமாகவே மீறி அரசி வாங்கியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சரிப்பா கிளம்பலாம் அப்படின்னு சொன்னோடனே ஓன்னு அழுவ ஆரம்பித்தாங்க. எப்படி ஐயோ பொலன்னு கண்ணீர் கொட்டுதே. இதை பார்க்கும்போது எப்படிங்கிறிய தோணுது, நம்ம இசைமலையிலேயும் நிறைய தயாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வருமே, அந்த மாதிரி இவங்கள ஐயோ அழுக மலையில் நிறைய தயாரான்ட்டு போட்டு ஒன்றும் போல் ஐயோ வச்சு செஞ்சுட்டேங்க. அழுகாட்சி காட்சி இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதுவும் நம்ம மீனாவுக்கும் ராஜிக்கும் நம்ம கோமதியம்மாவுக்கும் வைக்கிற ஐயோ இவங்க 3 பேர் தான் டாப்பில் இருக்காங்க போல். ஊன்னு அழுகிறத பார்க்கணுமே. சென்டிமெண்ட் சீரியல்னு கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் ரொம்ப சென்டிமெண்ட்டாக எடுத்துறீங்க அப்போ அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் இவங்க ஒரு தடவை கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கிளம்புனதுக்கப்புறமா நம்ம மீனா தனியாக உட்காந்துட்டே சாரில் தூங்கிட்டாங்க போல். அதுக்கப்புறம் இவ்வளோ லேட் ஆயிடுச்சுன்னு செந்திலுக்கு ஃபோன் அடிச்சா செந்தில்னு தள்ளாடிக்கிட்டு பேசுகிறாரு. அங்கே வீட்டுக்கு வந்தால் தான்ப்பா பூசை இருக்குது, சாப்பிடலைங்க, வீடு க்ளீன் பண்ணலை, பொண்டாட்டியை பற்றி கவலை இல்லை, விட்டுட்டு எனக்கு என்னன்னு போயிட்டாங்க. இதுக்குத்தான் தனியாக கூட்டம் தானோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு மைண்ட் வாய்ஸ். அது மட்டுமா, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி அப்படின்னு பாட்டை போட்டுடணும். ஆனால் மீன் ஆசைப்படலையே, என்ன பண்ணுறது. அதாவது நம்ம கண்டிப்பாக செந்தில் கஷ்டப்படுவார், ஆனால் செந்திலுக்கு வேணால் அந்த பாட்டை போட்டுடலாம். அங்கே ஒரு பக்கம் கோமதியம்மா வீடு வெறிச்சோடி கிடக்குன்னு யாருக்கிட்டையும் பேசுறது இல்லைங்க. நம்ம தங்கமயில் கோல் விளையாடுது.